சட்டங்கிறது தமிழ்நாட்டுல ஒரே சட்டம் தான். என்ன ஆனா கன்னியாகுமரிக்கு ஒரு சட்டம், திருநெல்வேலிக்கு ஒரு சட்டம், தூத்துக்குடிக்கு ஒரு சட்டம், காஞ்சிபுரத்துக்கு ஒரு சட்டம் இல்லை. மக்களை பாதிக்காத வகையில தான் இருக்கணுமே தவிர சும்மா தொழில் பண்றவன தொழிலை கெடுக்கிறது, லாரி தொழிலாளர்லாம் பாதிக்கப்படுறது, பொதுமக்கள் பாதிக்கப்படுறது அப்படி இதெல்லாம் செய்யக்கூடாது. அதை இங்க இருக்க அதிகாரிகள் ஆய்வு செய்து அதை கரெக்டாக நடைமுறைப்படுத்தணுங்கிறக்காக தான் இன்னைக்கு நம்முடைய நாகர்கோவில் எம்பி இல்ல எம்எல்ஏ எம்பி ஆகிறீங்களோ அவனும் திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினரும் எங்க பகுதியில் உள்ளவங்களாம் ஏன்ட்ட குறை சொன்னாங்க. நாங்கள் வரும்போது பார்க்குறோம் 200-250 லாரி வண்டுவலுக்கு ஏன்பா அப்படி நிற்கிறாங்கன்னா அப்படியே அழுகுறாங்க. ஒரே அழுக. 4 நாளாக நின்றுட்டு இருக்கோம், இப்படி காத்திருக்கோம், எங்கள் தொழிலே அழிஞ்சு போகும்போதுன்னு சொல்கிறேன். அதனால தான் மாவட்ட ஆட்சித்தலைவரை இங்கே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் நாங்களும் போய் பார்த்து சொல்லியிருக்கோம். தொடர்ச்சியாக தென் மாவட்டங்கள்ல இருந்து கனிம வளங்கள் கடத்தப்படுது அப்படின்னு மிகப்பெரிய குற்றச்சாட்டு தொடர்ந்து கடந்த ஆட்சி காலத்திலேயுமே இருந்து இதை தடுக்க தான் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுது அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட நிர்வாகம் சார்பில். இல்லை தான் கேரளா இந்தியாவில் இருக்கா, வெளிநாட்டில் இருக்கா, துபாயில இருக்கு. அதனால எல்லா பொருளும் அங்கேயும் போகும் இங்கேயும் போகும். வாங்க, இருக்கக்கூடிய கனிம வளங்கள் கடத்தப்படுவது இல்லையே, அது அவங்க தவறு பண்ணாங்கன்னா அதே தவிர நம்ம செய்யக்கூடாது. திமுக கூட்டணியில் உள்ள சந்தோஷம், வாழ்த்துக்கள்.